ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆசைப்பட்டு சமைங்க சேனலில் பார்க்க போகிறது கறி குழம்பு. ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் சோம்பு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் தேங்காவில் பாதி அளவு எடுத்து நம்ம வறுத்து வச்சிருந்த சோம்பு சீரகம் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை 2 ஏலக்காய் 4 கிராம்பு சேர்த்து வெடித்ததும் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து வெடிக்க விட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த 3/4 கிலோ கறி சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு உங்களுக்கு தேவையான அளவு, 3 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மல்லி இலை புதினா இலை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். எங்கள் ஊரில் கறி ரொம்ப நல்லாயிருக்கும். 1 விசில் வச்சாவே சரியாக இருக்கும். 2 விசில் வச்சா உடஞ்சிரும். உங்கள் கறிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. தம் போனதும் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குதுன்னு. குழம்புக்கு 3 கப் தண்ணி சேர்த்து ஒரு சின்ன குழிக்கரண்டியில் 2 கரண்டி மல்லிப்பொடி 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி நம்ம கறியிலே கொஞ்சம் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு கொதித்ததும் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். 5-6 கத்திரிக்காவை நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் நல்லா வெந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கறி சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சதும் நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.